அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்வீக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. சசிகலா அவர்களுடைய போயஸ் கார்டன் இல்லத்தில் 2 நாட்களாக நிர்வாகிகள் வந்துட்டு போயிட்டுமா இருக்காங்க. முக்கியமான அரசியல் குறித்தான டிஸ்கஷன்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சியை ஆரம்பித்து அதை இறக்கணும்னு பார்க்குறாங்கன்னு தெரியுது. அந்த அம்மா கண்டஸ்ட் பண்ண முடியாது. அவங்க சமுதாய மக்கள், முக்குலத்தோர் மக்களை, தேவர் சமூக மக்களை கவர்வதற்காக அந்த பகுதிகளில், தென் மாவட்டங்களில் இவர் ஆரம்பிக்கிற கட்சியிலேருந்து கேண்டிடேட்ஸ் போடுவாங்க. சார், அவங்களோட டார்கெட் வந்து எலெக்ஷனை வின் பண்ணுறது இல்லை, எடப்பாடியை ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவங்க டார்கெட்டு. அது வேலைக்காக, ஏன்னா மக்கள் தெளிவானவங்க. அதாவது ரெட்டை இலைக்கு எதிராக நீ நின்று தான் நீ காலி. எடப்பாடி செய்த அந்த தவறு தான் இன்றைக்கி வந்து அதிமுகவோட நிலைமை. சசிகலா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா உயிரோடு அந்த 29 வருஷத்தில், அதிகாரத்தில் இருந்த 15 வருஷம், பதவி இல்லாத 14 வருஷத்தில் சசிகலா தான் உண்மையான செய்யும். விஜயோட கூட்டணி போக போகிறாரு, வட தமிழகத்தில் போட்டியிட போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. சசிகலாவோ ராமதாஸோ எக்ஸ்வைஸோட டிவிக்கோட விஜயோட கூட்டணி போகிறாங்கன்னு சொல்கிறது மூலமாக நீங்கள் என்ன சொல்லிட்டு வரீங்கன்னா அது இவங்க எடுக்கிற முடிவுன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசுவீங்க. நான் சொன்னேன் சார், எனக்கு தெரிஞ்சு என்னோட அரசியல் அறிவுக்கு எட்டின வர சொல்கிறேன். 3 பேர் பின்னாடி, இந்த முடிவுக்கும் பின்னாடி திமுக இருக்காங்க. அது எப்படி இருக்கும்? திமுகனா ஃபைனான்சஸ் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அது சொல்லுவாங்க. வட இந்தியாவில் எப்படி வேணால் இருக்கலாம். தமிழ்நாட்டில் சாதியால் ஒருத்தவங்க ஜெயிக்கவே முடியாது. வெறும் ஜாதி தான் அரசியலை தீர்மானிக்கணும். டாக்டர் ராமதாஸ் என்றைக்கோ முதலமைச்சர். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்களுடைய போயஸ் கார்டன் இல்லத்தில் 2 நாட்களாக நிர்வாகிகள் வந்துட்டு போயிட்டுமா இருக்காங்க. முக்கியமான அரசியல் குறித்தான டிஸ்கஷன்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய எலெக்ஷனில் அதிமுகவுக்கு எதிராக தென் தமிழகத்தில் கேண்டிடேட்ஸ் போட போகிறாங்க சசிகலா. அது மாதிரியான செய்திகள் வெளியே வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அந்த அம்மா ஏதோ எலெக்ஷனில் தான் கட்சியை இறக்கணும்னு, கட்சியை ஆரம்பித்து அதை இறக்கணும்னு பார்க்குறாங்கன்னு தெரியுது. அந்த அம்மா கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றவர்கள் விடுதலையான 6 ஆண்டுகளுக்கு கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஜனவரி 21, 2021 தான் ஜெயிலேருந்து வந்தாங்க. அதனால் வந்து ஜனவரி 20, 2027 வரைக்கும் அவங்க தேர்தலில் போட்டி போட முடியாது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடந்ததுன்னா அவங்க போட்டி போடலாம். இந்த ஆண்டு அவங்க போட்டி போட முடியாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டினியூஸ். அவங்க கட்சியை அவங்க வந்து குறிப்பாக அவங்க சமுதாய மக்கள், முக்குலத்தோர் மக்களை, தேவர் சமூக மக்களை கவர்வதற்காக அந்த பகுதிகளில், தென் மாவட்டங்களில் இவர் ஆரம்பிக்கிற கட்சியிலேருந்து கேண்டிடேட்ஸ் போடுவாங்க. அதுக்கு அவருடைய தம்பி 2018 வந்து அண்ணா திராவிடர் கழகம்னு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. அமமுகலேருந்து அவரை டிடிவி வெளியில் அனுப்பினவுடனே திவாகரன் அவரோட அந்த கட்சியை இந்த அம்மா இவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு போடுவாங்கன்றாங்க. ஆனால் அவங்க வந்து இன்னமும் தன்னை அதிமுக பொதுச் செயலாளர் தான் சொல்லிக்கிறாங்க. குறிப்பாக ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தான் வருது. இதெல்லாம் வந்து இந்த கேலி கூத்தெல்லாம் கடந்த பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இதை கேட்க ஆள் கிடையாது. உங்களுக்கு வந்து அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு கிடையாது. யாரோ தனக்கு விசுவாசிகளோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவரை அமமுகலேருந்து அவரை சந்தித்த ஒரு பெண் தலைவர் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். ஜீவிதா நாச்சியார் என்று ஒரு மாணவர் அணி தலைவர், அமமுகவோட மாணவர் அணி தலைவர், மாணவர் அணி பெண்மணி இல்லையா, ஷிசல் கட்சியிலேருந்து அமமுகவிலேருந்து நீக்கப்பட்டார். அமமுகவுக்காவது ஓரளவு செல்வாக்கு அந்த பகுதிகளில் இருக்குது. 2021 அமமுகவுக்கு 10 சீட்டு எடப்பாடி கொடுத்துருந்தாங்கன்னா தமிழக அரசியலே தடமாறி இருந்திருக்கும், பாதி மாறி இருந்திருக்கும். எடப்பாடி செய்த அந்த தவறு தான் இன்றைக்கி வந்து அதிமுகவோட இந்த நிலைமைக்கு காரணம். இப்போ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா அழிஞ்சுன்னு இருக்காங்க அதிமுக. இந்த திமுகவை வீழ்த்துவது அவ்வளோ சுலபம் அல்ல. எப்படி டெல்லியில் மோடி வந்து விசுரூபம் எடுத்துட்டாரோ அந்த மாதிரி தமிழக அரசியலில் வந்து சுலபத்தில் ஒதுக்கி தள்ள முடியாத, வீழ்த்த முடியாத நான் சொல்ல மாட்டேன், பட் சுலபத்தில் வீழ்த்த முடியாத ஒரு வலுவான சக்தியாக ஸ்டாலின் உருவெடுத்து விட்டார். வெறும் அரசு அதிகாரம் அவர் கையில் இருக்கிறத மட்டும் வச்சு சொல்லலை, ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸ்னு சொல்லக்கூடிய சித்தாந்த ரீதியிலான ஒத்திசை உள்ள கட்சிகளை தன் கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார். பாஜக எதிர்ப்பு என்பது மைனாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் 16-17% இருக்க மைனாரிட்டிஸ் கிட்டத்தட்ட அதில் 90% திமுக பக்கம் தான் அணிவகுத்து நிற்கிறாங்க. மிச்சம் ஒரு 20% அவங்க எங்கே எடுத்தாங்கனாலும் 35% கிராஸ் பண்ணால் அவங்க தான் ஆட்சி. ஏன்னா அவங்களுக்கு எதிராக இருக்க ஓட்டு 3ஆக உடையுது. ஸோ இந்த வலுவான நிலைமையில் வந்து கலைஞர் கூட இவ்வளோ வலுவான நிலையில் இருந்தது கிடையாது. அதை விட அதிகமாக வலுவான நிலையில் இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார். இந்த நேரத்தில் சசிகலா கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டி போடுவேன்றதுலாம் இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பகல் கனவு. இது அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக, இது ஒன்றும் மூவே ஆகாது.
அதாவது இது முதல் சில அடிகளை எடுத்து வைப்பதே கடினம். ஏன்னா கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் அதிமுகனா அது எடப்பாடி தான். அதனால தான் அமமுகவே அங்கே கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஸே வந்து அண்ணன் எடப்பாடின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டார். அப்போ நீங்கள் எந்த ஓட்டை குறி வச்சு தேர்தலில் போவீங்க, எலெக்ஷனுக்கு போவீங்க? ஏன்னா உங்கள் ஓட் பேங்க் என்னன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது எந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் உங்களோட ஓட் பேங்க் முதல்ல நீ ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை சார், அவங்களோட டார்கெட் வந்து எலெக்ஷனை வின் பண்ணுறது இல்லை, எடப்பாடியை ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவங்க டார்கெட்டு. கெடுக்கணும். ஆமாம், எடப்பாடியை தோக்கடிக்கணும். அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா மக்கள் தெளிவானவர்கள். நீ ஸ்பாயில் ஸ்போட்டாக வரன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சோம். ரெண்டாவது ரெட்டை இலைக்கு எதிராக நீ நின்னா நீ காலி. எனிபடி ஹூ சேலஞ்சஸ் ரெட்டை இலை ஃபினிஷ்ட். ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் ரெட்டை இலை தான். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் எடப்பாடி சிஎம், எடப்பாடி அப்போசிஷன் லீடர், எடப்பாடி தான் அதிமுக. அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர். அவரை வேணாம் சொல்லி அதிமுக ஒன்றுபடுத்தோன்னு பேசின அமமுக கூட வந்து அமமுகன்னு கட்சி வச்சு தான் பேசிய ஒழிய நான் அதிமுகன்னு அவர் சொல்லலை. என்னை அதிமுகவில் சேர்த்துக்கோன்னு அவர் ஓபிஎஸ் மாதிரி அடம் பிடிக்கல. நான் தான் அதிமுகன்னு சசிகலா மாதிரி பேசவும் இல்லை. அப்போ தெளிவாக அங்கேயே வந்து வரையறுக்கப்பட்டு விட்டது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ ஏற்றுக்கிறியோ இல்லையோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. இப்போ நீ அடுத்த கட்டத்துக்கு போகிற. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தேர்தலில் வந்து அவரோட பெரிய அளவில் மோதிக்கிட்டு இருந்த அமமுகவே அலைன்ஸுக்கு போயிட்டாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, அமமுக தனி சின்னத்தில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்தல் நிற்கும். 5 தொகுதியோ 6 தொகுதியோ அவங்க நிற்பாங்க. டிடிவி நிற்கிறாரோ இல்லையோ அமமுக நிற்கும். அங்கே ரெட்டையில் போட்டி போடாது. பட் அது தனி கட்சி. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரும். ஓபிஎஸ் வந்து என்ன அதிமுகவில் சேர்த்துக்க நடம் முடிக்கிறாரு, எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். 3 செட்டில் ஆயிடுச்சு. 4வது இப்போ சசிகலா வந்து ஏற்கனவே அவங்க தம்பி வச்சுருக்க கட்சியோ அல்லது புது கட்சியை ஆரம்பித்தோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. புதிய கட்சியை வந்து தேர்தல் நோட்டிஃபிகேஷன் பிறகு கூட ரெஜிஸ்டர் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணலாம். தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் 96 அப்படி தான் வந்து. நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு புது கட்சியை அல்லது ஏற்கனவே இருக்க கட்சியை கையில் எடுக்கிறீங்க. ரெண்டுமே ஒன்று தான். எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஓட் பேங்க் யார்? வெறும் ஜாதி ஓட்டெல்லாம் வச்சு மக்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓட்டு போட்டுற மாட்டாங்க. வெறும் ஜாதி தான் அரசியலை தீர்மானிக்கணும்னா டாக்டர் ராமதாஸ் என்றைக்கோ முதலமைச்சராக இருக்கணும். 2 கோடி மக்கள், அது குறிப்பாக வட மாவட்டங்களில் 60 தொகுதிகளில் வந்து ப்ரிடாமினெண்ட் அவங்க. அவரால் தனியாக நின்று ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. ஜாதி உணர்வு இருக்கும். கொடுக்கல் வாங்கல ஜாதியை வச்சு தான் பண்ணுவான். பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறதுலாம் ஜாதியில் தான் நடக்கும். ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணால் வெட்டுக்குத்து நடக்கும். எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது நான் சொல்கிறது பெரும்பாலானவங்க 90% மக்கள், 90%க்கு மேற்பட்டவங்க தான் ஜாதின்ற காரணத்துக்காக ஓட்டு போட மாட்டான். அப்போ இந்த அம்மா போய் இப்போ சசிகலா போய் ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களோட ஓட் பேங்க்ன்றது என்ன? முக்குலத்தோர் ஓட் பேங்க்கு. எடப்பாடியை கெடுக்கணும்னா நீங்கள் எங்கேயாவது சித்து வேலை பண்ண முடியும்னா எங்கே பண்ண முடியும்னா முக்குலத்தோர் வாக்கு வங்கியில் தான் பண்ண முடியும். அது இன்றைக்கி வந்து ஓரளவு அமமுக கட்டியும் இருக்குது. அதிமுகக்குள்ளேயும் கணிசமான அளவு தேவர் வாக்கு வங்கி இருக்குது. ஓபிஎஸ்ஸால் அவ்வளோ அப்படி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்கணும். ஏன் ஜெயிக்க முடியல? அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னா அமமுக மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் அவரால் போக முடியல? அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு அசம்பிளி எலெக்ஷன். 5 வருஷம் அதிகாரத்தில் இல்லாமல் மக்கள்கிட்ட போகும்போது அதிமுகன்றது ஒரு மந்திர சக்தி. ரெட்டை இலைன்றது வந்து ஒரு மந்திர சின்னம். அந்த ரெட்டை இலைக்கு எதிராக யார் போய் நின்னாலும் மக்கள் அவங்களை தூக்கி எறிவார்கள், நிராகரிப்பார்கள். இந்த அடிப்படை உண்மை புரியாமல் சசிகலா அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சார் இல்லை சார், இப்போது அமமுகக்குள்ளேயே வந்து என்டிஏவோட கூட்டணி அலைன்ஸுக்கு டிடிவி தினகரன் போனதுக்கப்புறம் உள்ளே நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. குலத்தோர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த நபர்கள், நிர்வாகிகளே வந்து இவர் இப்படி சேர்ந்தது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தியை தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழலில் அந்த மாதிரி இதெல்லாம் இவங்கனால கன்சியூம் பண்ண முடியும், சசிகலானால கன்சியூம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா திராவிடர் கழகம் அந்த கட்சியில் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நடத்துகிறாங்க. ப்ளஸ் டிவிக்கே கூட கூட்டணி போயிட்டு தென் தமிழகத்தில் ஒரு 50 சீட்டு கிட்ட அவங்க கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதை அதிமுகவோட வெற்றியை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல. சித்திக்கு அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பான்னுவாங்க. அந்த கதை இது. கற்பனை அடுக்கிக்கிட்டே போகிறது. 40 சீட்டு 50 சீட்டு வந்து கட்சி ஆரம்பிப்பாங்க. முதல்ல அந்த கட்சியில் வந்து இவங்க கேண்டிடேட் போடுவாங்க. 2வது அதுக்கு பிறகு தாவேக்காவோட இவங்க கூட்டணி போவாங்க. 3வது 4வது அப்படி போய் வந்து ஓட்டை உடைப்பாங்க. கற்பனைக்கு அளவே இல்லை. சிறகுகள் விரிந்து கொண்டே போகலாம்.
முதல்ல தாவேக்கா அவங்கள சேர்த்துப்பாங்களா? சசிகலா வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர். அவர் கண்டெஸ்ட் பண்ணுறது முடியாது. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க தலைமை இருக்கிறவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். ஆனாலும் பட் ஸ்டில் அந்த முத்திரை அவங்க மேலே இருக்கும். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவருடைய கட்சின்னு வரும்போது கீழே ஜாதி ஓட்டெல்லாம் வந்து விழுந்துடும். முதல்ல இந்த ஜாதி ஓட்டை மட்டுமே வச்சு அரசியலுக்கு வருபவர்கள் படுதோல்விக்கும் மேல் படுதோல்வி அடைவார்கள். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சாதிகளால் மட்டுமே தமிழ்நாட்டில், வட இந்தியாவில் எப்படி வேணால் இருக்கலாம், தமிழ்நாட்டில் சாதியால் ஒருத்தன் ஜெயிக்கவே முடியாது. 100% அதுக்கு தானே சரியான உதாரணம் சொன்னால் நம்முடைய ராமதாஸ் எப்பயோ ஜெயிச்சிருக்கணும். ஒவ்வொரு தேர்தலையும் திமுக அண்ணா திமுக சேர்ந்து தான் ஒரு 3-4 சீட்டு ஜெயிக்கிறாரு. தனியாக நின்னா ஒரு கதை என்ன? 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. சைபர் ஏன்னா வன்னியர் சமூகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறவனு இருப்பான், அண்ணா திமுக ஓட்டு போடுறவனு இருப்பான், பிஜேபிக்கு ஓட்டு போடுறவன் இருப்பான், பாமக கொஞ்சம் பேர் இருப்பான் ஓட்டு போடுறவன், எதுக்குமே ஓட்டு போடாமல் நோட்டாக போடுறவன் இருப்பான். விஜய்க்கு இன்றைக்கி நிறையா ஓட்டு அங்கேருந்து பிரிஞ்சு போயிருக்கு, சீமானுக்கு அங்கே ஓட்டு இருக்குது. ஆகவே ஜாதி வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அதுவும் சசிகலா இன்றைக்கி இருக்க நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு 2021 ஜெயிலேருந்து வெளியில் வந்தோன்னே கடைசி நேரத்தில் நான் அரசியலேருந்து ஒதுங்குறேன்னு சொன்னாங்க தப்பு. அந்த தப்பை பண்ணாமல் அன்னைக்கு அவங்க ஒரு கட்சியை அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணி பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலே வேறு. அன்றைக்கி எப்போ நீ கோட்டை விட்டியோ அப்பயே முடிஞ்சு போச்சு உன் கதை. இப்போ தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை. 6 வருஷம் பொறுத்து வந்தால் ஏன் ஏற்றுப்போம்? கட்சி இல்லைங்க உங்ககிட்ட. அதிமுகன்றது தேவர் கட்சி கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அதுக்கு ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் தான் ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் ஜாதிகளை கடந்த தலைவர்கள். அதே மாதிரி எடப்பாடியும் ஸ்டாலினும் ஜாதிகளை கடந்த தலைவர்கள். குறிப்பிட்ட ஜாதி அவங்களுக்கு ஓட்டு போடும், குறிப்பிட்ட ஜாதி போடாது என்பது அபத்தமான கருத்து. முக்குளத்தோராக இருந்தது இன்றைக்கி வந்து கவுண்டர் கட்சியாக மாறி இருக்கின்றாங்க. தவறான பார்வை. அப்புறம் வந்து இப்போ அமமுக வந்து அடிப்படையில் முக்குளத்தோர் கட்சி அவங்க வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டது, கவுண்டர் தலைமையை ஏற்றுக்கொண்டது முக்குளத்தோருக்கு பிடிக்கல, அவரை விட்டு போயிடுவாங்கன்னா அப்படி நம்பலை. ஒரு செக்ஷனுக்கு கோபம் இருக்கலாம், பட் அந்த ஒரு காரணத்துக்காக தேர்தல் நெருங்கும். இது கூட முதல்ல கூட்டணி வைக்கும்போது இருந்த கோபம் இப்போ ஒரு வாரம் 2 வாரத்தில் மறைஞ்சிருக்குது. இன்னும் 2 மாதம் பொறுத்து தான் எலெக்ஷன். அந்த நேரத்தில் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் கீழே போயிடும். 1-2 பேக்கெட்ஸில் இருக்கலாம் இன்ஃப்ளூயன்ஸு. பட் அமமுகவோட வெற்றியையோ தோல்வியையோ அது ஒன்றும் நிர்மாணிக்க போகிறது கிடையாது. இது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல்னு வரும்போது திமுகவுக்கு பரம்பரை எதிரியான அதிமுக ஓட்டு ஜாதிகளை கடந்து எடப்பாடி பின்னால் அணி செய்யும். பிஜேபி ஃபேக்டரால் சிறுபான்மையின வாக்குகள் அதை விட்டு போகுதுன்னு சொல்லுங்கள், அது உண்மை. அது ஏடிஎம்கேக்கு பெரிய சேலஞ்ச். பட் சசிகலாவாலெல்லாம் ஒன்றும் ஏடிஎம்கேவெல்லாம் சேலஞ்சே பண்ண முடியாது. அந்த அம்மா தான் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. களத்துக்கே போக முடியாது அந்த அம்மா. எத்தனை தொகுதியில் கேண்டிடேட் போட்டுருவாங்க அந்த அம்மா? ஏங்க எலெக்ஷன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி இப்போ விஜய் கட்சி பசங்களை பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதானே இது வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது நீ பேசுகிற. எலெக்ஷன்னா உனக்கு என்ன தெரியுமா? பணமே உங்கள்கிட்ட இருந்தாலும் நீ களத்தில் நிற்க முடியாது. திமுக அதிமுகவை எதிர்த்து இன்றைக்கி பிஜேபி கிட்ட இல்லாத பணம் இல்லை. திமுகவை விட 10 மடங்கு இல்லை 100 மடங்கு திமுக பிஜேபி பணம் வச்சுருக்கான். ஏன் அவனால் கேஷ் ஃபார்வர்ட்ஸை தமிழ்நாட்டில் பண்ண முடியல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. களத்துக்கு போகும்போது தான் அது என்ன மாதிரியானதுன்னு உனக்கு தெரியும். நான் தான் சொல்லுவேன், 15 நாள் போலிங் டே, கடைசி 20 நாள் ஃபீல்டில் நிற்க முடியாது. திமுக அதிமுக குறிப்பாக திமுக அதிகாரத்தில் இருந்தால் எல்லாத்தையும் சுழலுவான் திமுககாரன். அவனை எதிர்க்கிறதுன்றது ஆனாரப்பட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவே தண்ணி குடித்தாங்க. களத்தில் அவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருப்பான். அதுவும் பவர் கையில் இருந்துன்னா வைலன்ஸ் இருக்கும், பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். அது இன்றைக்கி இருக்க திமுக வந்து விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. மீடியா மொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. பர்செப்ஷனை தாவேகா காரணம் திமுக காரணம் அடிச்சுக்கிறான்ப்பா. சர்வே எடுக்க போன தாவேகா காரணம் போட்டு அடிக்கிறான் திமுககாரன். எப்படி பிளேட்டை திருப்புறாங்க? தாவேகா காரன் போய் பப்ளிக் அடிச்சிட்டான்னு செட்டப் பண்ணி பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. ஓட்டு போடலன்னா நெஞ்சில் மிதி பண்ணானா எப்படா சொல்லுவான்? டே புழுவுறதுக்கு ஒரு அளவு இல்லை. அவனே நொம்பலமாக கிடக்கிறான் இல்லையா? அவங்க தலைவர் வெளியிலே வரது கிடையாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கானே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கான்னு தெரியாது. அவன் ஏதோ சர்வே எடுக்க போகிறான்னு போய் வாங்கின்னு வரான். அவனை போய் வந்து பப்ளிக்கை போட்டு தாவேக்காரன் அடிச்சிட்டான் அப்படின்னு சன் டிவியில் பேட்டி எடுத்து போகிறான். மனசாட்சியே இல்லாமல். அது எலெக்ஷன் டைமில் அப்படி தான் நடக்கும். கிரவுண்டுக்கு போகும்போது தான் உனக்கு தெரியும் திமுகன்றது எவ்வளோ பெரிய ஒரு சக்தின்றது. அப்போ நீங்கள் வந்து இந்த கிரவுண்டு பாலிட்டிக்ஸ் தெரியாமல் இந்த அம்மா வந்து ஒரு டினையல் மோடில் இருக்காங்க. அவங்க வீட்டில் பங்களாவில் ஜெயலலிதா மாதிரியே போயஸ் கார்டனில் பங்களா, அது அந்த வீடுனா இது எதிர் வீடு, ட்ரெஸ் எல்லாம் ஜெயலலிதா மாதிரி. நீ என்ன பண்ணினாலும் ஜெயலலிதா ஆகும், நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் ஜெயலலிதா ஆக முடியாது இல்லையா? கரெக்ட். ஒன்றை போல் ஒன்று வர முடியாது. ஜெயலலிதா செத்து 20 நாள் பொறுத்து 25 நாள் பொறுத்து டிசம்பர் 31, 2016 கொண்டெல்லாம் போட்டுங்க, அதேமாதிரி கோட்டுக்கெட்டெலாம் அந்த புடவை ஸ்டைலெல்லாம் போட்டு வந்து பேசினாங்க. என்னாச்சு?
2 மாதத்தில் ஜெயிலுக்கு போனேன், 1.5 மாதத்தில் ஜெயிலுக்கு போனேன். அதனால் இது வந்து தான் இருப்பை காட்டிக்கிறது. நான் கேட்குறேன், இந்த கட்சி ஆரம்பிக்கிறது நீ 1 வருஷமால ஆரம்பிச்சிடக்கூடாது. அதிமுக இல்லை, ஆகிப்போச்சு. இப்போ அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவர் இருக்கார் இல்லையா? நல்லதாக கட்டதாக பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நிற்கிறார், எலெக்ஷன் நிற்கிறாரு, தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு. பட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கார். 2018 வெளியில் வந்தது அமமுகன்னு கட்சி ஆரம்பிச்சு இந்த 7 வருஷத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது ஃபங்க்ஷன் பண்ணுது, அங்கீகாரம் இருக்கோ இல்லையோ. நீ என்ன ஃபங்க்ஷன் பண்ண கட்சி கட்டமைப்பு? இப்போ ஏடிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறீங்க, அதை முன்னாடியே 2 வருஷமாலே லான்ச் பண்ண வேண்டியதானே? குறைஞ்சது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா லான்ச் பண்ணி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் போயிருக்கணும்ல. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? மக்கள் பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி போராடுறது, எதிர்க்கட்சி ரோலை ப்ளே பண்ணுறது, தர்ணா பண்ணுறது, சாலை மறியல் பண்ணுறது, உண்ணாவிரத போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள் மூலமான அரசியலை முன்னெடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லை சார், அவங்க ஏடிஎம்கேல ஏதோ ஒரு வகையில் உள்ளே போயிடலான்றதுக்காக ஏங்க உள்ளேயும் போக முடியாது, நீ வெளியிலையும் போக முடியும், வந்து முடிச்சு போச்சு கதை. அப்போ வந்து ரூல்ட் அவுட்டா சார்? 100% ரூல்ட் அவுட்டுங்க. ஏடிஎம்கேக்கு இந்த அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து நான் தான் அதிமுக பொதுச் செயலர்ன்றாங்க. அது ஜெயா டிவியில் அதை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது இதெல்லாம் வந்து வார்த்தைகள் இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. நாம் யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் இழிவுபடுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். இதுக்கு பேர் என்ன உங்களுக்கு? நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அது ஒரு டிவி எடுத்து போடுறான்னா, இது கேலி கூத்தின் உச்சம் இல்லையா? சொல்லுங்கள். இது என்னங்க இது அரசியல்? தூக்கி வெளியில் போட்டார். ஆமாம், பிரச்சனை வந்தது எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும். எம்ஜிஆர் நான் தான் திமுகன்னு சொல்ல, அதிமுக கட்சி ஆரம்பித்தார், போனார், ஜெயிச்சார், எங்கேயோ போச்சு அவங்க கிராஃப். திமுக விட பெரிய இயக்கமாக வளர்ந்தது. திமுக விட அதிக ஆண்டுகள் பவரில் இருந்த கட்சின்ற பேரை வாங்கியது. வைகோ தூக்கி வெளியில் போட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? கொஞ்ச நாள் நான் தான் திமுகன்னு அலம்பல் பண்ணார். அப்புறம் மதிமுகன்னு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அவரும் வந்து ஒரு பாதையில் போயிட்டார். செங்கோட்டையினே எடுத்துக்கலாம். சரி, அடுத்து இங்கே வாங்க. டிடிவி தினகரனு கூட பிரச்சனை வந்து அவர் வெளியில் போனார். நான் தான் அதிமுகன்னு எந்த காலத்துலையும் சொந்தம் கொண்டாடல, அமமுகன்னு போனார். இன்றைக்கி அழகாக என்டிஏவில் வந்து சேர்ந்துருக்கார். இந்த அம்மா நான் தான் அதிமுகன்னு சொல்லிக்கின்னு, அதுவும் நீ ஏன் இந்த நான் தான் அதிமுகன்னு சொன்னீங்க? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஏன் போல? சரி, அண்ணா திராவிட கழகம்னா கட்சியை 2021 வெளியில் வந்த உடனே அதை ஆரம்பிக்க வேண்டியதானே? போச்சு இல்லை, எல்லாம் போச்சு இல்லை. இப்போ வந்து இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல பிளேயிங் டு த கேலரிஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது. சார், இப்போ ஸ்டார்ட்டப்பே ஆகாது. இப்போ இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் இருக்காங்களா, அந்த ஃபேக்டரை ஏடிஎம்கே பிஜேபி எப்படி பார்க்குறாங்க? அவருமே வந்து இன்னும் அவரோட முடிவு அறிவிக்கலை. அவருமே என்ன மாதிரியான செய்திகள் வருதுன்னா, விஜயோட கூட்டணி போக போகிறாரு, வட தமிழகத்தில் போட்டியிட போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அது எப்படி பார்க்குறது சார்? ஒரு விஷயம் புரிஞ்சு பேசுங்க சார். நீங்கள் வந்து சசிகலாவோ ராமதாஸோ XYZோ இவங்க டிடிவியோட டிவிக்கோட விஜயோட கூட்டணி போகிறாங்கன்னு சொல்கிறது மூலமாக நீங்கள் என்ன சொல்லிட வரீங்கன்னா, அது இவங்க எடுக்கிற முடிவுன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. நான் சொல்கிறேன் சார், எனக்கு தெரிஞ்சு என்னோடய அரசியல் அறிவு கேட்டு நான் வர சொல்கிறேன். நான் தவறாக கூட இருக்கலாம், ஆனால் நான் எனக்கு தோணுனதை சொல்கிறேன். இவங்களெல்லாம் விஜய் சேர்த்துக்க மாட்டார். இவங்களால் அவருக்கு என்ன லாபம் சார்? ஓபிஎஸ் தனி மரம் சார், ஓபிஎஸ் தனி மரம். அவர் கோர்ட்டில் போய் சண்டை போட்டு நின்று அரசியலை விட்டுட்டார். அமமுக மாதிரி தனி இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் என்டிஏக்குள்ளே போயிருந்துருக்கலாம். அழுவுற புள்ள தான் சார் பால் குடிக்கணும். ஃபைட் பண்ணாமல் நீதிமன்றங்களில் பெரிய பெரிய வக்கீல்களுக்கு கொடுத்த காசை கீழே கட்சிக்காரங்க செலவு பண்ணி தானே இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து என்டிஏக்குள்ளே டீசெண்டாக போயிருந்துருக்கலாம். தானே காங்கிரஸை விட்டு பிரிஞ்சவங்க அத்தனை பேரும் காங்கிரஸோடு இருக்காங்கல்ல. சரத்பவார்லேருந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணாமல் அரசியலும் பண்ணாமல் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் போதுமா? ஜெயா டிவியில் படிச்சுட்டு போயிடுவோம், புரட்சி தாய் சின்னம்மா. பாலிடிக்ஸ் என்ன? எந்த பாலிடிக்ஸுமே நீ பண்ணலை. இப்போ கடைசி நேரத்தில் எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து கேண்டிடேட் போடணும்னா, கேண்டிடேட் போடுறது மட்டும் பாலிடிக்ஸ் இல்லைங்க. இந்த 7 வருஷம் சரி 2021 ஜெயிலேருந்து வெளில வந்து இந்த 5 வருஷம் உங்கள் பாலிடிக்ஸ் என்ன? சார், ஒன்றுமே பண்ணல. சைபர் அவங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சினாங்க, அவ்வளோதான். ஒரே சாதனை வீடு கட்டி பால் காய்ச்சிருந்தது. பாலிடிக்ஸ் என்ன பண்ண? அப்போ இது படிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம அறிப்பை சொரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய கட்டுரைகளாக வரும். ஓபிஎஸ் வந்து எல்லோரும் வந்து தாவேக்காக்கு போயிடுவார் 50 சீட்டு, இந்த அம்மா தாவேக்காக்கு போயிடுவாங்க 40 சீட்டு, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஐயா, அது தாவேக்கா எடுக்க வேண்டிய முடிவு, ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ எடுக்கிற முடிவு கிடையாது. என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், விஜய் இவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார். இவங்களை சேர்க்கறதால விஜய்க்கு அவப்பேர் தான் வருமே விட விஜய்க்கு லாபம் ஒன்றும் கிடையாது. ராமதாஸை கூட அவர் சேர்த்துக்க மாட்டார். கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டார். ராமதாஸ் அங்கே போய் அவருக்கு ராமதாஸோட மற்ற தேவைகளை விஜயால் நிறைவேற்ற முடியாது. இல்லை, இன்றைக்கி அவர் வேற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கார்ல, கட்சியை கையை விட்டு போகுது அப்படின்ற ஒரு சூழலில் அவர் இருக்கார்ல. போயிடுச்சுங்க கட்சி, மொத்தமாக போயிடுச்சு கட்சி.
டெல்லி ஹைகோர்ட் கிளியர் ஆர்டர் போட்டான். அதை மீறி ஆமாம், டெல்லி ஹைகோர்ட் ரூல்டு தட் எலெக்ஷன் இஸ் தி ஒரிஜினல் பிஎம்கே. எந்த அடிப்படையில்? எலெக்ஷன் கமிஷனோட டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில். அன்புமணி தான் உண்மையான பாமகன்னு அவன் சொல்லியாச்சு. இப்போ நீ சுப்ரீம் கோர்ட்டு தான், சுப்ரீம் கோர்ட்லாம் இவனுக்குன்னு ரிலீஃப் கிடைக்காது. எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டேட்மெண்ட்டை தான் சுப்ரீம் கோர்ட் நம்பும். டெல்லி ஹைகோர்ட் எடுத்த முடிவுன்றது எலெக்ஷன் கமிஷனோட அஃபிடவிட் அடிப்படையில். இதே அஃபிடவிட் தான் அவங்க டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்லேயும் சொல்லுவான். முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு ராமதாஸ் போகிறாரான்னு பாருங்கள். ஏன்னா வக்கீலுக்கு செலவெல்லாம் எவ்வளோ ஆகும்னு தெரியல. இன்றைக்கி ஒரு நல்ல வக்கீலை வச்சு நீ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடணும், 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு அவங்க அப்பியர் ஆகிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியுமா? கட்சிக்கு ஏது பணம்? ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கி ஜூனியர் விடனில் வந்திருக்காது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்காது, எல்லாம் வந்து நல்ல கதை கற்றல்கள், கதை கட்டுதல், கம்பி கட்டுற மாதிரி கதை கட்டுதல். இல்லை, இந்த ஆர்டிக்கலில் இன்னொன்று சொல்கிறாங்களே, இவங்க 3 பேர் பின்னாடி, இந்த முடிவுக்கும் பின்னாடி திமுக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான. அது இப்போ எப்படி இருக்கும்? திமுகனா ஃபைனான்சஸ் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அது சொல்லுவாங்க. அது இப்போ இதே நிலைமையில் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா திமுக எதிராக இருக்க, திமுக தனக்கு எதிராக இருக்க ஓட்டை உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. ஒரு அரசு, ஒரு ஆளும் கட்சி வெற்றி பெற வாய்ப்புள்ள, உண்மையிலே வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு கட்சி இந்த மாதிரியான வேலைகளை செய்யும். இவங்க 3 பேரும் போய் யார் ஓட்டை உடைப்பாங்க? எடப்பாடி ஓட்டை உடைப்பாங்க. மக்களுக்கு தெரியும் இவங்க ஓட்டை உடைக்க வராங்கன்னு. முதல்ல 40 சீட்டில் போகிற அளவுக்கு தான் கேண்டிடேட் இருக்க மாட்டேன். இந்த விளையாட்டா? கிரவுண்டில் நிற்கணும் சார். ஆனால் அந்த வேலையை பின்னால் வந்து திமுக செய்ய வாய்ப்பு இருக்குது, நான் அதை மறுக்கலை. நான் சொல்கிறது, திமுக இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த முயற்சி படுதோல்வியில் அடையும். நம்ம அதை தான் பேச முடியும். திமுக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது அதிகாரப்பூர்வம். இல்லை சார், இது படுதோல்வி அடையும்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வந்தது சார். அதில் வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போகிறாரு அப்படின்ற அது சார்ந்த வந்த ஆர்டிக்கல். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே வந்து செக் பண்ணப்போ இப்போ ஓபிஎஸ் உண்மையாகவே டிஎம்கேக்கு வந்தால் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றப்ப ஒரு தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, இன்றைக்கி முக்குளத்தூர் ஓட்டுன்றது டிடிவி கிட்ட தான் இருக்குது, அவர்னால தான் இப்போ ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், ஓபிஎஸ்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த செய்தி வருது. அப்படின்றப்போ அவங்க இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தானே இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. மேபி இந்த வேலையில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பெரிய கிரவுண்ட் ஒர்க்கு, பெரிய சர்வே எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. எலெக்ஷன் வருது, ஒரு அரசியல்வாதியால் எலெக்ஷன் டைமில் போட்டி போடாமல் இருக்க முடியாது. அது அரசியல்வாதியோட அந்த பதைப்பு என்பது வந்து புரிந்து கொள்ளக்கூடும். 90 வயசில் பண்டூர் ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிக்கிறார். 90 வயசில் அவர் ஒருத்தர் தான் இருப்பார். ஆனால் மனுஷனுக்கு ஆசை விட்டுதா பார்த்தீங்களா? விடாது. இதுதான் அரசியல்வாதிகளோட. இப்போ ராமதாஸ் 88 வயசில் மகனோட எதுக்கு சண்டை? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சாச்சு. உங்கள் மகன் தான் உங்களோட வாரிசுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. யார் தோத்தாலும், அப்பா தோத்தாலும், மகன் தோத்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்க போகுது, சொத்தும் குடும்பத்துக்குள்ளே இருக்க போகுது. ஆனால் எதுக்கு சண்டை போடுறீங்க மகனோட? இத்தனைக்கு நீங்கள் இருந்தால் என்ன முடிவு எடுப்பீங்களோ அதை தான் உங்கள் மகனை எடுக்க போகிறாரு. 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை இன்ன வரைக்கும் தெரியல. சசிகலா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா உயிரோடு இருந்த 29 வருஷத்தில், அதிகாரத்தில் இருந்த 15 வருஷம், பதவி இல்லாத 14 வருஷத்தில் சசிகலா தான் உண்மையான சிஎம் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எதுவும் மாறலையா? நீ அரே பாபா, யுவர் டிஸ்குவாலிஃபைடு பர்சன். ஊழல் வழக்கில் நீங்கள் தண்டிக்கப்பட்டவர், சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர். மக்கள்கிட்ட உங்களை சேர்த்துட்டு போய் விஜய் எப்படி ஓட்டு கேட்பார்? நான் தூய்மையான அரசுன்னு பேசுகிற அத்தனை அடிப்பட்ட போல உங்களுக்கு விஜயால் லாபம் இருக்கலாம், உங்களால் விஜய்க்கு லாபம் கிடையாது. அதனால் தாவேக்கால் இவ்வளோ சீட்டு வாங்கிடுவாங்கன்னு இதை ஏதோ இவர்கள் எடுக்கிற முடிவுன்றீங்க. இல்லைங்க, அது விஜய் எடுக்கிற முடிவு. அவர் இவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார். சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ கண்டிப்பாக அவர்களை இவர் சேர்க்க மாட்டார். ராமதாஸ் கூட நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. அப்போ இவங்க 3 பேருமே களத்துக்கே வரது அது தெரியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் களத்துக்கு போவாங்க, நான் அதை மறுக்கல. இருப்பை காட்டிக்கிறதுக்கு எங்கன்னா போவாங்க. ஒரு 30-40 தொகுதியில் கேண்டிடேட்டை போடுவாங்க. 234 தொகுதியிலையும் போட முடியாது. இல்லை, 100% அது போட முடியும். டஃப் ஃபைட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தாங்க. விஜய் ஓரளவு ஓட்ட உடைக்கிறார். மற்றபடி களம் வந்து திமுக அண்ணா திமுகன்னு வந்து நின்றுடும். இவங்க களத்துக்கு வந்தாலுமே அப்பயே இதே நிலைமை தான். இவங்க களத்துக்கு வந்தாங்கன்னா 5 முனை போட்டிலாம் சொல்கிறது அபத்தமானது. இல்லை, அப்படி வரமாட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு வகையில் இதில் தான் வருவாங்க. யார் சேர்த்துப்பா இவங்களை? திமுக சத்தியமாக சேர்த்துக்காதுங்க. பிஹைண்ட் த சீன் அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத செய்தி. உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எவிடன்ஸோடு தான் நம்ம பேச முடியும். விஜய் கிட்ட தான் ஒரே ஆப்ஷன். விஜய் ஏங்க இவங்களை சேர்த்துக்கணும்? அவர் பேசுகிற அரசியலுக்கு ஆல்ரெடி இவங்க ஓட்டெல்லாம் அங்கே போயிடுச்சு. இவங்க சேர்ந்தாங்கன்னா அது சதுரும். ராமதாஸ் ஓட்டு ஏற்கனவே அங்கே போயிருக்கு, புரியுதா? அண்ணா திமுகவில் ஒரு கணிசமான ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு. இவங்களை சேர்க்கறதால விஜய்க்கு லாபம் ஒன்றுமே கிடையாது. நஷ்டம் வேணால் இருக்கலாம், நஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இத்தகைய செய்திகள் ஆதாரமற்றவை, தர்க்கமற்றவை. எனக்கு தெரிந்து இந்த முயற்சிகள் இவங்க ஒரு சிறிய அளவில் அந்த அவங்க சமூகத்து மக்கள் இருக்கிற தென் மாவட்டங்களில் ஒரு 30-40 தொகுதியில் கேண்டிடேட்டை போடலாம்.
அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் அந்த சூறாவளியில் நிற்குமா அல்லது உடனே கவுந்துக்குமான்றது நமக்கு தெரியாது. நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேர்முதுக்கு நன்றி. நன்றி சார்.